partial differential equation, eliminate the arbitrary constant a and b from the equation. So given equation is it equal to x plus a into y plus b. இப்போ இந்த டேர்ம்ல இருந்து ஏயும் பியையும் நம்ம எலிமினேட் பண்ணோம். அதுக்காக இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் ஆலையும் ஒய் ஆலையும் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ். இப்போ நம்மகிட்ட ரெண்டு டேர்ம் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு டேர்மை யூன்னும் ஒரு டேர்மை வின்னும் கன்சிடர் பண்ண போறோம். ஸோ யூவிக்கான ஃபார்முலா எழுதுறேன். ரெண்டு டேர்ம் சேர்ந்து இருந்ததுன்னா யூவி, ஸோ யூவி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ். ஒரு டேர்ம் அப்படியே வச்சுட்டு இன்னொரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸ் பிளஸ் ஏவை அப்படியே வச்சுக்கிறேன், ஒய் பிளஸ் பியை டிஃபரன்ஷியேட் பண்றேன். நான் வந்து எக்ஸ்ல பண்ணும்போது எக்ஸ் இருந்தாதான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், எக்ஸ் இல்லைன்னா நான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இப்போ ஒய்ன்றது எக்ஸ் கிடையாது, ஒய்ன்ற டேர்ம் கான்ஸ்டன்ட், அதனால அதுவும் ஜீரோ, பியும் ஜீரோ. அப்போ மொத்தமா வி டேஷ் போடும்போது எனக்கு ஜீரோ பிளஸ் பி அப்படியே வச்சுக்கலாம், ஒய் பிளஸ் பி அப்படியே வச்சுக்கோங்க, யூ டேஷ் எக்ஸ் பிளஸ் ஏவை டிஃபரன்ஷியேட் பண்றோம். எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. டோ இசட் பை டோ எக்ஸ்ன்றது நம்ம நொட்டேஷன், பேசிக் நொட்டேஷன் பி. நம்மகிட்ட நொட்டேஷன்ஸ் டோ இசட் பை டோ எக்ஸ்ன்றது பி அண்ட் டோ இசட் பை டோ ஒய்ன்றது கியூ. ஸோ இப்போ பி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு 0 ஆயிடும், செகண்ட் பார்ட் ஒய் பிளஸ் பி. இதை ஒரு டேர்மா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஒய் ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டோ இசட் பை டோ ஒய். எக்ஸ் பிளஸ் ஏவை அப்படியே வச்சுக்கோங்க, ஒய் பிளஸ் பியை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, பி டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 பிளஸ் ஒய் பிளஸ் பி அப்படியே வச்சுட்டு எக்ஸ் பிளஸ் ஏ, எக்ஸும் கான்ஸ்டன்ட் ஏவும் கான்ஸ்டன்ட், ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இங்க எனக்கு செகண்ட் பார்ட் 0 ஆயிடுச்சு. டோ இசட் பை டோ ஒய்ன்றது கியூ, கியூ ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏ. இப்போ நமக்கு எக்ஸ் பிளஸ் ஏனா என்ன, ஒய் பிளஸ் பினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதை கொண்டு போய் கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் ஈக்குவேஷன் 1 பாருங்க, இஸ் இட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏ இருக்கிற இடத்துல கியூ, ஒய் பிளஸ் பி இருக்கிற இடத்துல பி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளோட ஆன்சர். ஸோ இஸ் இட் ஈக்குவல் டு பி கியூ, இதுதான் நம்மளோட ஆன்சர்.